அவன் மாய காலத்தின் அதிபதியான காலபைரவனின் வம்சம். கொங்கு உணவு திருவிழாவிற்கு ஆசையாக டிக்கெட் வாங்கிவிட்டு வந்த மக்கள் தட்டோடு மோதலில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இவை. கோவையில் உள்ள கொடிசியா மைதானத்தில் 2 நாட்களாக கொங்கு உணவு திருவிழா மற்றும் கண்காட்சி நடைபெற்றது. உணவு திருவிழாவில் 100க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அமைக்கப்பட்டு சைவ அசைவ உணவுகள் வைக்கப்பட்டன. இதற்கான டிக்கெட் புக் மை ஷோ ஆப் மூலம் ஆன்லைனில் விற்கப்பட்டது. பெரியவர்களுக்கு 799 ரூபாய் என்றும் குழந்தைகளுக்கு 499 ரூபாய் என்றும் டிக்கெட் விலை நிர்ணயிக்கப்பட்டது. 400 வகையான உணவுகள் அன்லிமிட்டடாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் டிக்கெட்டுகள் அனைத்தும் விற்று தீர்ந்தன. ஆவலோடு டிக்கெட் வாங்கிவிட்டு உணவு திருவிழாவிற்கு சாப்பிட வந்தவர்களுக்கு ஏமாற்றமே காத்திருந்துள்ளது. அதிக அளவிலான கூட்டம் காணப்பட்ட நிலையில் பொதுமக்களிடையே மோதல் ஏற்பட்டு மக்கள் தட்டோடு அலையும் அவல நிலை ஏற்பட்டது. மேலும் எந்த உணவை கேட்டாலும் தர மறுப்பதாகவும் கெஞ்சி கெஞ்சி வாங்க வேண்டி இருப்பதாகவும் டிக்கெட் வாங்கி வந்தவர்கள் வேதனையோடு தெரிவித்தனர். சில உணவுகள் சரியாக வேகவில்லை எனவும் இதற்கு கொடுத்த பணத்திற்கு ஸ்டார் ஹோட்டலிலேயே நன்றாக சாப்பிட்டிருக்கலாம் எனவும் சிலர் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தனர். யாருக்கு எந்த ஃபுட் கிடைக்கிறது இல்ல. வீட்டுல 4 பேர் வந்தா கம்முனு அங்க 5000 ரூபாய் கொடுத்தா வீட்டுல ஜம்மு நல்ல ஹோட்டல்ல நல்ல இட்லியை விட நல்ல வாங்கி இருக்கலாம். ஒண்ணும் கிடையாது, அந்த அளவுக்குலாம் ஒரு எஃபெக்ட் எல்லாம் இல்ல. பாதி வெந்து இருக்கு, பாதி வேகாம இருக்கு. அதிக அளவிலான டிக்கெட்டுகள் விற்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகளை முறையாக செய்யாததே இந்த சொதப்பலுக்கு காரணம் என சமூக வலைதளங்களில் பலரும் பதிவிட்டு வருகிறார்கள். அவன் மாய காலத்தின் அதிபதியான காலபைரவனின் வம்சம்.